Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. ரத்தம் கீழே சொட்டிகிட்டே இருக்குது. நான் கேட்குறேன், அம்மா இந்த மாதிரி ரத்தம் சொட்டினே இருக்கு, நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இப்போல்லாம் வந்து ஆடு மாடு வெட்டுற மாதிரி ஆகிப்போச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம். லஞ்சம் உள்ள ஹோல்ஸ் போட்டு மேலே எடுத்து பார்க்காது, ஒரு விரலை எடுக்கணும், சுண்டி விரலை எடுக்கணும்னார். யார் எடுத்துருங்க சார் என்ன, ஒரு வாரம் சென்று காலை எடுக்கணும், ஏன் சார் என்ன. நாங்கள் கவனிக்கல, சென்டராக ஓட்டை போட்டு மேலே போயிட்டுருக்குது, அது மேலே போயினே இருக்குது, நீ காலை எடுக்கணும்னு. கவனிப்பு கிடையாது, ஒரு பொறுப்பு கிடையாது, ஃபோனு தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்பி போனால் செத்து போயிடுவாங்க, திரும்பி ரிட்டர்ன் வர மாட்டாங்க. அங்கே போனாங்கன்னா பிரசவத்துக்குன்னு போனாலே எல்லாரையுமே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணாதான் டாக்டருக்கு பீஸு. ஆப்ரேஷன் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பீஸ் கிடையாது. அதனால எல்லாரையுமே அறுத்துடுறாங்க. போனவொன்னே ஓபி சீட்டு கொடுக்குறாங்க. ஓ அதுவே இல்லையா கீழே நம்ம மாடை நம்ம மாடு மேய்ச்சிட்டு போகிற மாதிரி அங்கே போய் கியூவில் தான் நின்று வராங்க. இவர் ஆட்டிக்கின்னு 8 மணிக்கு டியூட்டிக்கு வானா இவர் வருவார் 8:30 மணிக்கு தான் டியூட்டிக்கு வருவார். வந்துட்டு எல்லாம் கீழே இல்லைங்க எடுத்து போட்டு 2 வேளை சாப்பிட்டு வாங்க சார். இது எப்படி சார் சாப்பிட்றது? அதான் சொல்லிட்டேன் இல்லையா, சும்மா இது எப்படி சாப்பிட்டு திருப்பி கேட்டுனுங்கிற. இதெல்லாம் ஒரு அடியான ஒரு டாக்டர் என்னை கேட்கக்கூட, அப்புறம் அவன் என்ன தரங்கட்டு போனவன் தானே அவன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஒன்னிந்தியா நேயர்களுக்கு வணக்கம். திமுக அரசு ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகள் முடிவடைஞ்சிருக்கு. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகளே இருக்குது. தமிழகம் வந்து இந்தியாவோட மருத்துவ தலைநகராக திகழ்ந்துட்டு இருக்கு, அந்தளவுக்கு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கு அப்படின்னு தமிழக அரசு சொல்லிட்டு இருக்கணும். இல்லை, உண்மையிலேயே அரசு மருத்துவமனைகளோட தரம் எப்படி இருக்குது, சிகிச்சை எப்படி இருக்குது, சுகாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றத மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றவர்கள்ட்டையும் பெற்று வருபவர்கள்ட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். செக்கப்புக்கு வர சொன்னாங்க, செக்கப்புக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள என்ன சொல்கிறாங்க, எல்லா டாக்டரும் பார்த்துட்டோம், மைக்க டாக்டர்லாம் பார்த்துட்டோம், இப்போ பெரிய டாக்டர் போய் பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகலாமான்னு சொன்னாங்க. பெரிய டாக்டர் போய் கேட்குறோம், நீங்கள் திங்கக்கிழமை ஓய்ப்பிலேருந்து வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு வாரம் சாப்பாடு கூட வழியில் அம்மா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு விட்டுருக்குறோம். ஒரு வாரமாக சும்மாவே தங்கியிருக்கிறோம். ஒன்றுமே ட்ரீட்மெண்ட்டும் ஒன்றுமே தெரியல. எங்கே தங்கியிருக்கீங்க? இப்போ வரண்டவில் தான் இங்கே கிடக்குறோம். அங்கே என்னன்னாக்கா வாட்ச்மேனு இங்கே இருக்காத, வெளியில் போய் எங்கேயாச்சும் போயிருக்கோன்னாங்க. நாங்கள் எங்கே போயிருக்கிறோம்? கேர்லெஸ்ஸாக தான் பார்க்குறாங்க. போனவொன்னே ஓபி சீட்டு கொடுக்குறாங்க. ஓ அதுவே இல்லையா கீழே நம்ம மாடை நம்ம மாடு மேய்ச்சிட்டு போகிற மாதிரி அங்கே போய் கியூவில் தான் நின்று வராங்க. இவர் ஆட்டிக்கின்னு 8 மணிக்கு டியூட்டிக்கு வானா இவர் வருவார் 8:30 மணிக்கு தான் டியூட்டிக்கு வருவார். வந்துட்டு எல்லாம் கீழே இல்லைங்க அப்படின்ட்டு அவர் ஓபி சீட்டை போகிறதுக்கு என்னமோ அவர் எழுத தெரியல ஒரு சீட்டை கீழ்ச்சி கை கொடுப்பார். அங்கே போய் டாக்டரை பார்த்தோம்னு வச்சுங்களேன், சார் இது ஸ்கின்னுக்கு சார் இது ஜென்ரலாக இது ஜுரத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, நான் அங்கே இருக்கிறார் பாரு, அந்த போய் டாக்டரை பாருங்கள், அது என்ன ரூம் நம்பர் என்ன 8 9 7 சொல்கிறது கிடையாது. நீ அங்கே போய் பாருங்கள், இங்கே போய் பாரு சொல்லிட்டு அங்கே அனுப்பிட்டேன். அங்கே போய் நான் சொன்னோன்னே எவ்வளோ நாள் ஆகுது, என்ன ஆகுது, அவ்வளோதான். ஒன்றுமே அவங்க அதெல்லாம் பார்க்குது. ஒன்றே ஒரு சீட்டு எழுதி கொடுத்து இந்த மாத்திரை வாங்கி ஒரு 2 நாள் சாப்பிட்டோம் போங்க, செக் பண்ணுறேன். அதெல்லாம் ஒரு செக்கப்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே எடுத்து அவங்க உள்ள மாத்திரைகளை கொடுத்துச்சிங்களா, அங்கே கம்பவுண்டரை கொடுத்துருந்தேன். அவர் வாங்கி சீட்டை பார்த்துட்டு கடை ஒரு 4-5 மாத்திரை. அது இந்த மாத்திரை இது காலையில் சாப்பிடணும், இது மத்தியானம் சாப்பிடு, நைட்டில் சாப்பிடணும், அப்படிலாம் கொடுக்குது. எடுத்து போட்டு 2 வேளை சாப்பிட்டு வாங்க சார். இது எப்படி சார் சாப்பிட்றது? அதான் சொல்லிட்டேன் இல்லையா, சும்மா இது எப்படி சாப்பிட்டு திருப்பி கேட்டுனுங்கிற. அவ்வளோதான், அதோட தூக்கி போட்டு அனுப்பிக்கிட்டே இருப்பான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா எல்லாம் ஃப்ரீன்றாங்க. ஃப்ரீ கிடையாது. இந்த ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், அதுக்கெல்லாம் ஃப்ரீ கிடையாது. எல்லாத்துக்கும் வந்து பணம் கட்டணும். நீங்கள் பணம் கட்டணையே போனிச்சா சார் நீங்கள் மாஸ்டர் ஸ்கேன் எடுக்கணுங்கன்னா இன்றைக்கி வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அன்றைக்கி போனேன்னு வச்சிங்களேன், என்னங்க இன்றைக்கி வர சொன்னீங்க சார், ஓ உனக்கு இன்னும் டேட் இருக்குதுயா, போய் அவர் 14 பொறுத்து வாயா. அதே விட்டு சைடில் ஒரு கிம்பளம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, உடனே உட்காருங்க சார், ஸ்கேன் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்றாங்க. எந்த மிஷினும் வந்து வேலை செய்யலை என்ன தான் வேலை செய்யுது? அப்போ எதுக்கு தான் மிஷின் மிஷினும் வாங்கி விற்கிறேன்றீங்க? எந்த மிஷினும் வேலை செய்யாது. ஒரு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆளுக்கு தான் உங்களுக்கு, இல்லை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ட்ரைனிங்காவது கொடுத்து அதை யாரை கொண்டு நிற்க வச்சுருக்கீங்களா? அதுவும் கிடையாது. போனால் எந்த மிஷினும் வேலை செய்யலை. மிஷின் வேலை செய்ய தான் உங்களுக்கு பார்க்க முடியும், மிஷின் வேலை செய்யுது. இது ஒரு கம்ப்ளைண்ட். பாண்டிச்சேரி அனுமதின்ற ஒரு கிராமத்துக்கு ஒரு கல்யாண விஷயமா போயிட்டு கல்பாக்கன்றதுல ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கல்பாக்கத்தில் இருந்து பக்கத்தில் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் எங்களை இட்டு போனாக்கா அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு இங்கே வசதி கிடையாது. ஜிஹெச்சுக்கு வந்தாக்கா, செங்கல்பட்டுலேருந்து ஜிஹெச் வந்தால் கேட்ட கேள்வியை ஒரு டாக்டர் கேட்குறான், இதெல்லாம் இன்னும் அடின்னு கேட்குறான். அப்போ ரத்த வெள்ளத்தில் வந்தால் தான் இவன் பார்ப்பானா? நாங்கள் ஒரு நாளெல்லாம் ஒரு 6 பேர் அங்கேயே கடந்துட்டு அதுக்கப்புறம் காசி தேட்டராண்டே இருக்கிற ஆஸ்பத்திரியில் வந்து என் பிள்ளைக்கு மூக்கு சர்ஜரி பண்ணேன். ஒரு ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு உதவி பண்ணி அவங்க மூக்கு சர்ஜரி பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னும் அரசியல் தரம் எதுவுமே சரியில்லை. இதெல்லாம் ஒரு அடியான ஒரு டாக்டர் என்னை கேட்கக்கூட, அப்புறம் அவன் என்ன தரங்கட்டு போனவன் தானே அவன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். குடும்பத்தில் எவனையும் நான் ஓட்டு போட விட மாட்டேன்.
ஏன்னா நீ போட்டு நீ ஆட்சியில் அங்கே கௌரவமாக உட்காந்துக்கிற, நான் இங்கே பிளாட்பாரத்தில் கூட எனக்கு உட்கார நகல் கிடையாது. அரசாங்க ஆஸ்பத்திரி எதுக்கு வச்சுருக்காங்க? இல்லாத படம்லாம் அரசாங்க ஆஸ்பத்திரி. ஒரு யூரியன், ஒரு ஃபேனு, ஒரு டியூப் லைட்டு ஒன்றுமே கிடையாது. யூரின் போகிற இடத்துல பார்த்தோன்னா ட்ரம்மில் தண்ணி வச்சுருக்காங்க. எத்தனை பேஷண்ட்டு போவாங்க, எத்தனை பேஷண்ட்டோட அவங்க ஃபேமிலி போவாங்க. ஒரு அந்த டாய்லெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தோன்னா வாந்தி தான் உங்களுக்கு வரும். அவ்வளோ மஞ்சக்காரை படிச்சிங்க, அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் மேலே துணியை போல் கட்டி வைக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் எப்படி அட்மிட் பண்ண முடியும்? நாங்கள் வீட்டுக்கு விட்டு தான் வர முடியும். இந்தமாரி இருக்கும்போது அப்போ அந்த ஹாஸ்பிட்டலே வந்து நோய் பருவாதா? நீங்களே ஒரு டாக்டராக இருந்துட்டு நீங்கள் அந்த நோய் பருவத்தை நீங்கள் அந்த தப்பு செய்கிறீங்க. அதுதான் எனக்கு கேள்வி. ஏன்னா இங்கே போயிட்டு இங்கே அழைச்சிட்டு வா, இங்கே வா, இங்கே போ, அங்கே போ, இங்கே போனால் எனக்கு எதுவுமே வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க, அவ்வளோதான். பரவாயில்ல, இறந்துட்டா கூட பரவாயில்ல, நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம். அந்தமாரி சூழ்நிலை எங்களுக்கு வந்தது. எங்களுக்கு காசு பணம் தான், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பணம் செலவு நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு வசதியில் வாய்ப்பு இருந்தால் நாங்கள் அப்படி கேவலமாக இருக்கோம். நீங்கள் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். எங்களுக்கு ஊசி போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க அவங்க. ரத்தம் கீழே சொட்டிக்கிட்டே இருக்குது. நான் கேட்குறேன், அம்மா இந்த மாதிரி ரத்தம் சொட்டின்னே இருக்கு, நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இப்போல்லாம் வந்து ஆடு மாடு வெட்டுற மாதிரி ஆகிப்போச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெலாம். லஞ்சம் எல்லாம் டாக்டர் வந்து அந்த கம்பவுண்டர் கையில் சொல்லிடுறான், இவ்வளோ காசு நீ வாங்கிக்க, உனக்கு நான் இவ்வளோ தரேன், இந்த ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ கொடுத்தா நான் இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாசகதியாக போச்சு. ஹாஸ்பிட்டலாம் சரியே கிடையாதுங்க ஐயா. இப்போல்லாம் ஒன்றுமே சரி கிடையாது. இல்லாத மக்கள் நாங்கள் எங்கே போக முடியும்? கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் போக முடியும். பணமாக வச்சுன்னு இருக்கோம். இப்படிலாம் நடக்குதுங்க ஐயா கவர்மெண்ட்டில். சாராய கடையை மூணுன்னா பரவாயில்ல, நாங்கள் வந்து ரோட்டில் உட்கார வேண்டிய வேலை கிடையாது எங்களுக்கு. சாராய கடையை திறந்து வச்சுட்டு நாங்கள்லாம் ஒரு தாலி கூட இல்லாமல் உட்காந்து இங்கே வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்களை கவர்மெண்ட்டில் வந்து டார்ச்சல் கொடுக்குறாங்க பாரு, அவ்வளோக்குள்ள டார்ச்சல் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டே மோசமாக போச்சு. ரோடை நோண்டி போட்டான், ரோட்டில் விழுந்து சாவுதுங்க ஜனங்க பள்ளத்தில். அதை ரெடி பண்ணி விடலை. என்னத்துக்கு கவர்மெண்ட்டு எதுக்கு பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு? கவர்மெண்ட் போய் கால் எடுத்தேன் சார். போன உடனே ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு ஃபுல் செக்கப் பண்ண மாட்டுறாங்க. முதல்ல ஏற்கனவே ஓட்டை இருந்துக்குது, எனக்கு கால் மரத்து போனதுனால எனக்கு வலி தெரியல. அது ஓட்ட போகுது 1 வாரம் 10 நாள் அது கட்டு போடுறாரு டாக்டரு, ஆயில்மெண்ட்டு போடுறாரு. அந்த உள்ள ஹோல்ஸ் போட்டு மேலே இடத்த பார்க்காதே ஒரு விரலை எடுக்கணும், சுண்டி விரலை எடுக்கணும்னார். யார் எடுத்துருங்க சார் என்ன. 2 நாள் கழிச்சு இன்னொரு விரலை எடுக்கணும்னார். எடுத்துரு சார் என்ன. 1 வாரம் சென்று காலை எடுக்கணும். ஏன் சார் என்ன. நாங்கள் கவனிக்கலை, சென்டராக ஓட்டை போட்டு மேலே போயிட்டு இருக்குது, அது மேலே போயினே இருக்குது, நீ காலை எடுக்கணும்னார். சார் எடுத்துருங்க சார்ன்னு சொல்லிட்டு காலை எடுத்தால் அதுதான் ஒரு மாத்திரையாக மருந்தாக ஒன்றும் கிடையாது. அப்படியே அமைச்சுன்னா ஒரு கவனிப்பு கிடையாது, ஒரு பொறுப்பு கிடையாது. ஃபோனு தான், சிஸ்டர்லேருந்து நர்ஸுலேருந்து ஃபோனு தான் பேசுகிறாங்க. அவங்க சொந்தம் பந்தம் பேசும்போது வீட்டில் ஃபோனை வச்சுட்டு வரணும், வந்து ஆஃபீஸில் வச்சுட்டு செய்யுங்க. கவனிப்பே கிடையாது. பொறுப்பாக எங்கள் அம்மாவை சேர்த்தேன் 6ஆம் மாதம் 2ஆம் மாதம் 26ஆம் தேதி சேர்த்தேன். 28 21 5 நாள் இருந்தாங்க. 5 நாளில் 3 நாள் மாத்திரை நர்ஸுங்க மாற்றி கொடுத்தாங்க. இப்போ இந்த வருஷத்தில் 3ஆம் மாதம் அம்மா இறந்துட்டாங்க. நல்லா எதுவுமே சேர்த்தேன். மாத்திரை மாற்றி கொடுத்துக்கிறாங்க, நாங்கள் தெரியாமல் போட்டுக்கினே இருக்கிறோம். ஒரு பெரிய டாக்டர் ஒரு அம்மா செக்கப்புக்கு வந்தாங்க. இந்த மாத்திரை யாருது, இந்த அம்மாவது மாத்திரை கிடையாது, இது யார் கொடுத்தது அப்படின்னாங்க. அந்த அம்மா சிஸ்டர் அம்மா கொடுத்தாங்க, அது ஏற்ற மாதிரி இருக்கிறாங்கன்னு அவங்கள கூப்பிட்டாங்க. இந்த அம்மா சரோஜா, இவங்க மாத்திரை இது கிடையாது, இது இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரை கிடையாது. எத்தனை நாளாக குடிக்கிறோம்? 3 நாளாக கொடுக்குறாங்கம்மா இதே மாத்திரை. வேறு மாத்திரையை மாற்றி கொடுத்து அவங்களுக்கு உப்பு கரையிலன்னு சொன்னாங்க. அது உப்பும் கரையில் ஒன்றும் கரையில். ரொம்ப உடம்பு முடியாது, நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொடுப்பேன். மறுநாள் காலையில் இறந்துட்டாங்க அம்மா. நல்லா எட்டுமே சேர்த்தோம். அதனால் ஃபோனு தான் எந்த நேரமும் யாருக்கு என்ன மாத்திரை கொடுக்குறோம், எந்த பேஷண்ட்டை எப்படி பார்க்கணுன்னு கிடையாது. டிஸ்டர்லேருந்து நர்ஸுலேருந்து ஃபோனு தான் அட்டன் பண்ணி பேசின்னுக்கிறாங்க. தயவு செஞ்சு நோயாளி பார்க்கும்போது எனக்குன்னு நான் பேசலை, எல்லா உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த ஃபோனை வச்சுட்டு நர்ஸுங்களாம் எல்லோரும் அந்த நோயாளிகள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பேசுங்க. அம்மா உயிரே போச்சு. மாத்திரை 3 நாளாக மாற்றி கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் போட்டுக்கினே இருக்கிறோம் அம்மாவுக்கு. அப்புறம் ஒரு பெரிய டாக்டர் செக்கப் வரும்போது இது யார் அந்த பாட்டியோட மாத்திரையில் யார் கொடுத்ததுன்னா அது கிராம டெஸ்டர் அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க பண்ணி திட்டுறாங்க. திட்டிட்டு என்ன பண்ணி அம்மா இதோ போயிடுச்சு, தரையில் போயிடலாம். அவங்க ஒரு ஆகாரோட சாப்பாடெலாம் கட்டாயிடுச்சு, இறந்துட்டாங்க. இப்போ என் தாய் உயிர் போச்சு. காலை எடுக்க போனால் ஒரு மருந்து மாத்திரை சீரான முறை கிடையாது. ஒரு இலவசன்றாங்க. இந்த 8-10 மாதம் ஆகுது என் காலை எடுத்து. ஊனமுற்ற தொகை அப்ளை பண்ணேன், அது இது வரைக்கும் ₹1 வரல. ஒரு வண்டியை என்ன கொடுப்பாங்கன்னு அதுவும் கொடுக்கல. கடன் வாங்கி வண்டி வாங்கின பக்கத்தில் இந்த வண்டி, இதுவும் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு ஃப்ரீயாக. கவர்மெண்ட்டு இது வரைக்கும் எனக்கு ஒரு முதியோர் பணமோ ஒரு ஊனமுற்ற தொகையோ எந்த உதவி பண்ணலை. இது அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். எல்லா மக்களும் உழைக்க தான் நம்ம அங்கே போகிறோம்.
உயிர் கொடுக்கறதுக்கு அங்கே போகல. நம்ம உயிரை நம்பி தானே போகிறோம். டாக்டர்லாம் தெய்வமாக நம்ம மதித்து தான் போகிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும். அவங்களே இப்படி பண்ணாக்கா நாங்களே எப்படி பிழைக்கிறது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்பி போனால் செத்து போயிடுவாங்க, திரும்பி ரிட்டர்ன் வர மாட்டாங்க. அங்கே போனாங்கன்னா ஒரு எந்த குழந்தை அதாவது பிரசவத்துக்குன்னு போனாலே எல்லாரையுமே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணாதான் டாக்டருக்கு பீஸு. ஆப்ரேஷன் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பீஸ் கிடையாது. அதனால எல்லாரையுமே அறுத்துடுறாங்க. இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி இருந்தாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போயிட்டு எக்மோரில் போய் பாருங்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் 90% எல்லாரையுமே ஆப்ரேஷன் அறுத்துருவாங்க. என் கண்ணால் பார்த்தது. அவங்களுக்கு அறுத்தாதான் அவங்களுக்கு 5000 ரூபாய் பீஸு, இல்லைன்னா பீஸ் கிடையாது நார்மல் பிரசவம்னா. இது என் கண்ணால் பார்த்தது. அதனால் இது ஆவேசமாக நான் சொல்கிறேன். இது யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், எல்லாருக்குமே தெரியும். மக்கள் அத்தனை பேருக்கும் லேடிஸ்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உண்மை இது. எப்படி இருக்குது தரம், எப்படி இருக்குது சுகாதாரம், எப்படி வேஸ்ட்டுங்க அங்கே நம்பி போகிறது. அதாவது அவங்க எந்த ஒரு வசதியும் இல்லாமல் தான் அங்கே போகிறாங்க, வேறு வழியே இல்லாமல். கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் லைட்டாக வசதி ஏதாவது இருந்துன்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறாங்க. அதேமாதிரி டாக்டருங்களே அதிகமாக அங்கே இருக்கவே மாட்டாங்க. அவங்க சைடில் இருக்கிற நர்ஸுங்க இவங்க அந்த மாதிரி அவங்க விஷயமே என்னன்றது தெரியாமே ஊசியை போட்டு மருந்தை கொடுத்து கொண்டுடுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. நானும் தமிழ்நாடு தான் மருத்துவத்துறையிலேயே சிறந்து விளங்குது, இந்திய அளவில் சிறந்து கிடையவே கிடையாது. இருக்கிறதுலே தமிழ்நாடு தான் அடிமட்டமாக போயினே இருக்குது. போய் இன்னும் கீழே போயினே தான் இருக்குது, தவிர டெவலப்மெண்ட் எதுவுமே கிடையாது. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை ரொம்ப மோசம்னு சொல்கிறேன். விஷயம் தெரிஞ்சவங்க போக மாட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஒரு வாட்டி போயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இப்போ போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் நியூஸில் டிவியில் எங்கே வேணாலும் பாருங்கள், ஃபுல்லாக அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன நடந்ததுன்றது தான். அது கூட இந்த மாதிரி வீடியோ நீங்கள் எடுத்து போட்டால் தான் அதை வெளியே 4 பேருக்கு தெரியுதே தவிர அப்படியே மறைச்சிடுறாங்க. ஏன்னா பயப்படுறாங்க எல்லோரும். கவர்மெண்ட்டுனாலே எல்லோரும் பயப்படுறாங்க, நம்மளை ஏதோ பண்ணிவிடுவாங்களோ ஏதோ செய்திருவாங்களோ அப்படின்னு. உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள், நீங்கள் போன அனுபவம். இல்லை ரொம்ப மோசம். என்னோட அனுபவம் சொல்கிறேன். நான் நேரடியாக பார்த்தது ரொம்ப மோசம். அரசு மருத்துவமனைகளோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொதுமக்கள்கிட்டையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள்ட்டையும் சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்கள் என பல தரப்பினர்கிட்ட கேட்டோம். பல்வேறு மனக்குமுறல்களை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை அரசு கவனத்தில் கொள்ளுதா, என்ன செய்ய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.